திமுகவோட காங்கிரஸ் கட்சி சிக்கி கொண்டதா அப்படின்னா, இப்ப திமுகவுடைய எட்ஜி கை ஒயங்கி விட்டது. நேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய அறிவிப்பை நாம தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம். திமுகவுக்கு பல கெட்ட பெயர்கள் இருக்கிறது, ஊழல் வழக்குகள் இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் முறை தவறினார்கள் இருக்கிறது, வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, எல்லாமே இருக்க. போராட்டம் நடத்துறாங்க அரசு ஊழியர்கள்ல இருந்து எல்லோரும், அபிஷியல்ஸ், பியூரோக்ராட்ஸ். ஆனா இதை ஒரு கிளீன் பவுல்டு செய்திருப்பதாக நமக்கு இப்போ செய்தி வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவுக்குள் 6000 கோடிக்கு மேல 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபாயை வழங்கி இருப்பது தமிழ்நாட்டில் திமுகவை உச்சபட்ச நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. இதுதான் களத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதாவது எல்லா கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகள்கிட்டையும் நாம பேசின போது அது நமக்கு புலப்பட்டது. இந்த செய்தியின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில் ஏற்கனவே அவர்கள் முன்னணியில் இருந்தார்கள் கூட்டணி பலத்தால். தற்போது இந்த 5000 ரூபாய் 6000 கோடி 1,31,00,000 பேருக்கு ஒரே தவணையில் வழங்கிவிட்ட நிலையிலும், அதுவும் நேற்று வெள்ளிக்கிழமை அவர்கள் அறிவிப்பு செய்தது, அதற்குள் நீதிமன்றத்தை யாரும் அணுகாமல் சனி ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை, அதற்குள் மக்களிடத்திலே பரபரப்பான பேச்சு பொருளாக்கி அந்த பணத்தெல்லாம் எல்லாரும் விநியோகப்படக்கூடிய அளவுல சூட்சமமான ஒரு திட்டத்தை திமுக அறிவிச்சு, அவங்கள பொறுத்தவரை வெற்றி மட்டுமல்ல, நாங்க 2ஆம் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னும் பேச்சு பொருளா ஆயிட்டு. இது எதிர்கட்சிகளை திணறடிச்சிட்டு தாவேக்காவுடைய தலைவர் உடனடியாக சேலத்தில் பதில் கொடுத்தார். நம்ம மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விசில் ஊதி எங்க பக்கம் நிற்போன்னு அவர் பேசிட்டார். எடப்பாடி போன்றவர்கள் அவர் கட்சியிலிருந்து பதில், பாஜகவிலிருந்து பதில், விவாதங்களும் சென்றது. சரி, ஆனா உண்மையிலேயே மக்களை பொறுத்தவரை ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாலதான் இந்த விஷயத்தெல்லாம் காப்பி அடிச்சு பாரதிய ஜனதா வடநாட்டில் கொண்டு செஞ்சிட்டு இருந்தான். இலவசமே கூடாது என்று சொன்ன பாஜக இப்ப இந்த காப்பி அடிச்சு பீகார்ல வெற்றி பெற்றது. மகாராஷ்டிராவில் இலவசத்தை அறிவிச்சாங்க, உள்ளாட்சியில வழக்கு போட்டு நிறுத்தினான். அப்ப பாஜகவும் கூட இந்த தமிழக மாடலை தான் அவன் கொண்டு வர்றான். தமிழ்நாட்டு வளர்ச்சியைத்தான், ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளின் வளர்ச்சியைத்தான் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வரான். தமிழ்நாட்டுடைய ரேஷன் மாடலை தான் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வரான். அது மாதிரி தமிழ்நாட்டுடைய இந்த இலவச அறிவிப்புகளைத்தான் அவர்கள் காப்பி அடிக்கிறார்கள். இதுதான் பாஜகவின் வெற்றிக்கு காரணம். இப்ப எதிர்கட்சிகள் குழம்பி போயிருக்கிறார்கள். பெண்கள்ல 5000 ரூபாய் கையில போய் கிடைச்சா நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு உளவியல் ரீதியாக எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் வரும். சார் உங்க அக்கௌண்ட்ல ஒரு 5000 ரூபாய் வந்திருக்கு சார் பாருங்க, உடனே பார்ப்பாங்க. ரொம்ப ஏழை மக்கள் ஒரு 2 மாசம் சாப்பிடுவோம். ரொம்ப அனாதைகள், பெற்றோர் இல்லாத, அதாவது கணவன் இல்லாத விதவைகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அதெல்லாம் ஒரு ஈஸியா சொல்லலைன்னா, ரேஷன் கடையில போய் அரிசி வாங்குவாங்க, பருப்பு கிடைக்குது, எண்ணெய் கிடைக்குது, 5000 ரூபாய் கிடைக்குது, போதும்ல, நிம்மதியா இருப்பானே. ஒரு 2 மாசம் கதை ஓட்டுவான். ஒரே ஒரு பெண், ஒரு விதவை பெண். இது திமுகவுக்கு கொஞ்சம் பெரும் சாத்தியத்தை ஏற்படுத்தலாம் என இந்த செப்பாலஜிஸ்ட் ஆய்வாளர்கள், திமுகவுக்கு எதிரானவங்களும் நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. திமுக காரங்க வழக்கம் போல பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. எந்த நிலையிலும் எதிர்கட்சியினரும் இதை விமர்சித்தார்கள். இருந்தாலும் நடுங்கி போய் இருக்கிறார்கள். இப்ப இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய சிக்கல் வந்துட்டுங்க. மணிக் தாக்கூர் நேத்து என்ன சொல்றாரு, நாங்க கர்நாடகாவில் கொடுக்கிறோம், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நியாயா அந்த திட்டத்தின் கீழே 6000 ரூபாயை மாசத்துக்கு அறிவிச்சாரு, நாங்க ஜெயிக்கல, ஆனா கர்நாடகாவில் நாங்க ஏதோ சுமங்கலியா ஏதோ ஒரு இதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கீம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு, இதை நாங்க வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு இதை பொடி வைத்து பேசுகிறார். இது என்ன பெருசு, நாங்க தான் ஏற்கனவே அறிவிச்சது தான் இப்ப கொடுத்திருக்காரு.
திமுக நல்ல செக்கு வைக்க போறாங்க காங்கிரஸுக்கு. இப்ப காங்கிரஸ் எங்கேயும் போனா அவர்களால வெற்றி பெற முடியாதுங்கிற நிலைய திமுக ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. திமுகவுடைய கூட்டணிகள் எல்லோரும் இன்னைக்கு திமுகவோடு இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு போறதுக்கு அவங்களுக்கு பல யோசனை இருக்கு. செல்வ பெருந்தகை எல்லாம் விரும்பல. பிரவீன் சக்கரவர்த்தியும் அவர் இன்னொருத்தர் நம்ம தமிழ்நாட்டுடைய மாணிக் தாக்கூரும் தான், சிதம்பரம் இவங்க தான் திருப்பி குய்யோ முறையோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க முந்தானத்து காலையில வரைக்கும், நேற்று மாலை வரை, நேற்று வரைக்கும், நள்ளிரவு வரைக்கும். இந்த அறிவிப்பு வந்த பிறகு இப்ப கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் நிச்சயமா வந்துட்டாங்க. இதுல அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3-4% வாக்குகள் வந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ராங்கோடு இன்கம்பன்சியா ஆன்டி இன்கம்பன்சி டெஸ்ட்ராய்ட் ஆச்சுன்னா இது அவர்களுக்கு மேலும் வலுவான சீட்டை கொண்டு வந்துருவாங்க. ஒன்று. திமுக பலம் பொருந்தி இருக்கிறதா? நிச்சயமா பலத்தோடு தான் இருக்கு. ஏன்னா அதிமுக குழம்பி போய்விட்டது. அதிமுகவுடைய குழப்பத்துக்கு காரணம் இணக்கமில்லாத போக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவனை ஒருவன் குழி தோண்டி புதைப்பதற்கு திட்டம், எடப்பாடிய காலி செய்வதற்கு மத்திய பாஜக திட்டம். அமமுக தலைவர் தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் கிட்ட ஆகாது. ஆனா சும்மா பேரளவுல அவங்களுடைய கூட்டணி, அதுவும் உருப்படாது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்கள் கட்சி தலைமையில மிக முக்கிய ஆளுமைகள் ஓபிஎஸ் போன்றவர்கள், அம்மையார் சசிகலா போன்றவர்கள் எல்லாவற்றையும் வேண்டாம் என சொல்லிவிட்டு தாமட்டும் நிற்பது கட்சிக்கு பலவீனம் என்பதை டெல்லியிலே உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய காலங்களில் திருமதி சசிகலா அவர்களுடைய அறிவிப்பு மிகப்பெரிய மாறுதலை என்டிஏக்குள்ள ஏற்படுத்த போகுது. பெரும் குழப்பம் ஏற்பட போகிறது. வாக்கு வங்கி பெரிய அளவுல சரிய போகிறது. இது சரிந்தால் இது பெரும் சிக்கலை என்டிஏக்கு ஏற்படுத்தும். எடப்பாடியினுடைய அடமண்டான பிடிகளுக்கு ஏற்படுத்தும். பாரதிய ஜனதாவுக்கு பிரதேச கட்சி தான், அது எங்கேயுமே வளரல. அது கன்னியாகுமரியில அப்படி இருக்கு, அது கோயம்புத்தூர்ல இருக்கு, மற்ற இடங்கள்ல பிராமணர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல பிஜேபி இருக்கிற புதுசா ஒன்றும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இப்பறைக்கு இல்லை. நாளைக்கு நடக்கலாம், அது வேற விஷயம். திருப்பரங்குண்டம்லாம் பிசுபிசுத்து போன ஒரு பிரச்சனை, விட்டுருங்க. இப்ப இந்த நிலையில இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் செல்வ பெருந்தகையும் குழப்பிக்கொண்டு இருப்பது ராகுலுடைய பிளஷிங்கோட தான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அவங்க உடனே முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிடலாமா? ராகுல் காந்தி பேசாதீங்கன்னா பிரவீன் பேச மாட்டார், பேசாதீங்கன்னா செல்வ பெருந்தகை பேச மாட்டார், ஜோதிமணி பேச மாட்டார். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற நம்முடைய மாணிக் தாக்கூரும் பேசாம போயிடுவார். இப்ப இதற்கு இடையில திமுகவுக்கு இன்னொரு பாசிட்டிவ் தேமுதிக. இப்ப தேமுதிகவும் சிக்கிக்கிட்டாங்க. என்னன்னா ரொம்ப பார்கெயின் பண்ணக்கூடாது. இந்த 5000 ரூபாயில தேமுதிகவும் இந்த பக்கம் வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிட்டாங்க. ஏன்னா நாங்க பேசவே இல்லைன்னு நெய்னார் சொல்லிட்டார். நாங்க பேசவே இல்லை. அப்ப அன்னைக்கு சுதீஷ் சந்திச்சு அது நண்பர் நம்பர்ல பேசினாங்க. நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலைன்னு சொன்னது அவர்களுக்கு பெரிய கேவலமும் அவமானமும் வந்துடுச்சு. யாருக்கு? நம்ம பிரேமலதா அம்மாவுக்கு. கோயம்பேட்டில இருந்தும் சாலிகிராமத்துல இருந்தும் இந்த கட்சிக்கும் பேசினாங்க, எடப்பாடியோடும் பேசினாங்க, பாஜகவோடும் இந்த பக்கமும் பேசினாங்க. உங்களுக்கு எவ்வளோ நோட்டு வேணும், எவ்வளோ சீட்டு வேணும், எவ்வளோ இடம் வேணும், அவங்க எங்களுக்கு 14 வேணும், 15 வேணும், 2 ராஜ்யசபா வேண்டும், மத்திய பதவி வேணும், பையனுக்கு சட்டமன்றத்தில் வேணும், விஜய பிரபாகருக்கெல்லாம் கேட்டு. இது ஏற்கனவே இப்படி தான் நடக்கும். 16ல் நடந்தது, 21ல் நடந்தது, 24, 19 எல்லாத்துலேயும் இந்த அம்மா இப்படி தான் செய்வாங்க. அதை வழக்கம் போல செஞ்சு முடிச்சிட்டாங்க. 2006ல் மட்டும்தான் அந்த கட்சி உருப்படியா இருந்தது. மற்ற நேரம்லாம் காலி. இப்ப திமுக அந்த 5000னால நிச்சயமா அவர்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குதானா? ஒரு நீண்டகால அனுபவம் பெற்ற பல பத்திரிகையாளர் கருத்தும் என்னுடைய கருத்தும் மாற்று நிலை இருந்தாலும் ஒரு செப்பாலஜிஸ்டா அவர்களுக்கான ஹோப் நிறைய இருக்குங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. எதிர்ப்பலைகளும் ஏராளமாக இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை சமன்படுத்தக்கூடியதற்கு இந்த 5000 ரூபாய் ஒரு கிரியா ஊக்கியா இருக்குமா, ஒரு பூஸ்டரா இருக்குமானா நிச்சயமா இருக்கும்.
காங்கிரஸ் சிக்கிக் கொண்டது, தேமுதிகவும் சிக்கிக் கொண்டது. வழக்கமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமாவளவன், முஸ்லிம் அமைப்புகள், இடதுசாரிகள், கொங்கு அமைப்புகள், வேல்முருகன் பயணிக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் சிக்கல் இவர்களுக்குள் இருப்பதை பார்க்கின்றோம். நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இவர்கள் எந்த வழியிலும் இனி திமுகவை விட்டால் மணிக் தாக்கூர் மட்டும் தனித்து நிற்பார். மணிக் தாக்கூர் விவகாரத்தில் கடுமை காட்டப் போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. இன்னும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.